அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான முகநூல் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு அம்சத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அத்தஅவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி. மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மகத்தான பணிதான் அத்தஅவா என்ற அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடிய அழைப்பாளர்கள் தங்களுடைய மனோநிலையை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு நிறையவே தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களில் மிக முக்கியமான ஒன்றை இன்றைய தினம் உங்களுக்கு நான் தொட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். 15வது அத்தியாயத்திலே 94வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், ஃபஸ்தா பிமா துஅமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டுள்ளதோ அதை மக்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக அவர்களுக்கு அதை எத்தி வைத்து விடுங்கள். சத்தியத்தை மக்களுக்கு போதிப்பது தான் ஒரு அழைப்பாளனுடைய கடமை. எனவே அந்த கடமையில் குறைவுகள் வைத்து விடாமல் எது மார்க்கமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு ஏவியிருக்கிறார்களோ அந்த செய்திகளை வஹீச் செய்திகளை மக்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் தெள்ளத் தெளிவாக எத்தி வைத்து விடுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஏவுகிறான். நாம் இந்த சத்தியத்தை மக்களுக்கு மக்கள் மன்றத்திலே எத்தி வைக்கின்ற போது ஏராளமான விமர்சன கணைகளை வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஒவ்வொருவருக்கும் உருவாகும். யாரெல்லாம் அழைப்பு பணி புரிகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மிக நிச்சயமாக இந்த எதிர்ப்புகளை வாழ்க்கையில் சந்தித்தே தீருவார்கள். அந்த எதிர்ப்புகளை ஒரு உண்மையான தாயி எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஅரில் அனில் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கின்ற மனிதர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். யாரெல்லாம் அவங்களோட பிரச்சாரத்தை எதிர்த்து கொண்டு வருகிறார்களோ, வழிகேடான தவறான கொள்கைகளில் கோட்பாடுகளில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் அறியாமை காரணமாக உங்களை எதிர்க்கலாம், உங்கள் மீது வசைப்பாடலாம், உங்கள் மானத்தோடு விளையாடலாம், உங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கும் விதமான வர்ணனைகளை அவர்கள் தொடுக்கலாம். அவற்றையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளாது அதை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். வீணான விமர்சனங்களை ஒரு உண்மையான அழைப்பாளன் பொருட்படுத்த மாட்டான். அதை கண்டும் காணாமல் அவன் போய்விடுவான். அது குறித்து அவன் மனம் நொந்து கொண்டிருக்க மாட்டான். அப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சிஈன், யாரெல்லாம் உங்களை பரிகசிக்கிறார்களோ, உங்களை கேலி கிண்டல் செய்கிறார்களோ, உங்களுடைய பிரச்சார பணியை பார்த்து எள்ளி நகையாடுகின்றார்களோ அவர்களுக்கு நாமே போதுமானவர். அவர்களுடைய விடயங்களை இன்னா கஃபைனாக்க, நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம். அந்த கேலி கிண்டல்களின் எதிர் விளைவுகளில் இருந்து
உங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு அது எங்களுடையது. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை என்று அல்லாஹ் வழிகாட்டிவிட்டு மேலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலகத் நஅலமு அன்னக யதீகு சதுருக பிமா யகூலூன். அந்த எதிரிகள் எதை உங்களுக்கு எதிராக விமர்சிக்கிறார்களோ அந்த விமர்சனங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நெருக்குதலை உண்டாக்குகிறது. ஒரு கவலையை, இப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்களே, இப்படியெல்லாம் தேவையில்லாமல் வசைப்பாடுகிறார்களே, மானத்தோடு விளையாடுகிறார்களே, சம்பந்தமில்லாத விமர்சன கணைகளை தொடுக்கிறார்களே, சமூகத்திலே எங்களை உரியவர்களாக மாற்றுவதை இலக்காக வைத்தே இவர்கள் செயற்படுகிறார்களே, இதுபோன்று அவர்களுடைய விமர்சனங்கள் உங்கள் உள்ளத்திலே ஒரு நெருக்குதலை, ஒரு கவலையை சிலபோது ஏற்படுத்தலாம். அந்த விடயத்தை நாங்கள் வலகத் நஅலம், எங்களுக்கு அது தெரியும். அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உங்கள் உள்ளத்தை புண்படுத்துகிறது என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் அவற்றை நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படியான கட்டங்களில் ஒரு உண்மையான அழைப்பாளனுடைய பணி என்ன தெரியுமா? வீணான விமர்சனங்களால் உங்களை எதிரிகள், எதிர்த்தரப்பினர்கள், சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் வீழ்த்த நினைக்கின்ற போதெல்லாம் ஒரு உண்மையான அழைப்பாளன் எப்படி நடந்து கொள்வான் என்றால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வை நீங்கள் போற்றி புகழுங்கள், அவனை தூய்மைப்படுத்துங்கள். வகும் மினஸ் சாஜிதீன், அவனுக்கு சிரம் தாழ்த்தி சுஜூதிலே நீங்கள் வீழ்ந்து விடுங்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? நீ ஒரு உண்மையான அழைப்பாளனா, நீ என்னை நெருங்கு. உன்னை நோக்கி உன்னுடைய பிரச்சார பணியின் போது யாரெல்லாம் உன்னை தேவையற்ற விதத்தில் கேலி கிண்டல் செய்து விமர்சிக்கிறார்களோ, அது உன்னுடைய உள்ளத்தை ஒரு நோவினை செய்கிறதா? அந்த கட்டங்களிலெல்லாம் உன்னை படைத்த ரப்பாகிய எந்த இறைவனை அறிமுகப்படுத்துவதற்கு நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, நீ உழைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த ரப்பாகிய என்னை நீ நெருங்கப்பா, எனக்கு என்ன நீ புகழு, என்ன தூய்மைப்படுத்து, எனக்காக உன்னுடைய சுஜூதுகளை நீ அதிகரித்துக்கொள். வஅபுது ரப்பக, உன்னுடைய இறைவனை நீ உறுதியாக வணங்கி வா. ஹத்தா யஅதீக்கல் யகீன், உனக்கு மரணம் வரும் வரை, உனக்கு எப்போ உன்னுடைய அஜல் முடிவடையும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானோ அந்த இறுதி மூச்சு வரும் வரை நீ அல்லாஹ்வை நெருங்குகிற விடயத்திலேயே உன்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்து. அல்லாஹ்வை மட்டுமே நீ வணங்கு, அவனை மட்டுமே புகழ்ந்து வா, அவனை மட்டுமே தூய்மைப்படுத்து, அவனிடம் மட்டுமே உன்னுடைய மனக்குறைகளை முன்வை, அவனிடம் மட்டுமே இந்த அழைப்பு பணியில் நீ எதிர்கொள்ளக்கூடிய அந்த வீணான விமர்சனங்களை நீ முன்வைத்து அல்லாஹ்விடம் உதவியை கேள். அந்த ரப்பு உனக்கு உதவுவான். அவர்களுடைய விமர்சனங்களால் நீ வீழ்ந்து போகாமல் உன்னுடைய உள்ளத்தை அவன் பலப்படுத்துவான். இது திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு உண்மையான அழைப்பாளனுக்கு சொல்லுகின்ற ஆறுதல் வார்த்தைகள். அன்பான அழைப்பாளர்களே, இந்த செய்தி உங்களுக்குத்தான். இந்த அல் குர்ஆன் வசனத்தை எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தின் ஒரு ஆழத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த பணியிலே நீங்கள் ஈடுபடுகிற காலமெல்லாம் எப்படியான விமர்சனங்களை நீங்கள் சந்திப்பீர்களோ, நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களை வீழ்த்துவதற்கு எதிரிகள் துணியலாம். அந்த நேரங்களிலெல்லாம் உடைந்து போகாதீர்கள், மனதளவிலே நொறுங்கி போகாதீர்கள்.
உங்களுடைய முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். இந்த பாதையிலே என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் நிச்சயம் உதவி செய்வான். என்னை கேலி கிண்டல் பண்ணுகின்றவர்களுடைய அந்த நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பான். எனவே அல்லாஹ்வை நெருங்குகின்ற உள்ளங்களை தாய்க்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் யாரெல்லாம் நம்மை கேலி கிண்டல் செய்கிறார்களோ, வீணான விமர்சனங்களை செய்து எங்களை வீழ்த்த நினைக்கிறார்களோ, அவர்கள் மீது கோபாவேசப்பட்டு விடாமல், அவர்களை எதிரிகளாக நாங்கள் பார்த்து விடாமல், அவர்களுடைய அறியாமையை, அவர்களுடைய அந்த மார்க்க தெளிவின்மையை அறிந்து புரிந்து உணர்ந்து அவர்களும் திருந்த வேண்டுமே, அவர்களும் மாற வேண்டுமே, அவர்களும் சத்தியத்தின் பால் அணி திரள வேண்டுமே என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு நம்முடைய அழைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அத்தகைய ஒரு தெளிவையும் மன உறுதியையும் எல்லா அழைப்பாளர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.